ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்க்க போகிறோன்னா வியட்நாம் சீரீஸில் ஹெலாங் பே எந்த க்ரூஸு எப்படி புக் பண்ணோம் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த பேக்கேஜில் நாங்கள் ஹனாய் எங்கள் ஹோட்டல் பிக்கப்பில் ஸ்டார்ட் பண்ணி எகெயின் ஹனாய் ஹோட்டலில் ட்ராப் வரைக்கும் புக் பண்ணியிருந்தோம். இதுதான் ஹனாய்லேருந்து ஹலாங் பேக்கு நாங்கள் போன வெஹிக்கிள். ரொம்ப லக்ஸுரியாக இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எங்களை ஹோட்டலில் பிக் பண்ணிவிட்டு ஹலாங் பேக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். நடுவில் ஒரு 2-3 ஸ்டாப்பிங்கில் ஸ்டாப் பண்ணி நிறைய பேர் பிக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு நம்மளோட வெஹிக்கிள் ஹலாங் பே நோக்கி போயிட்டுருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நம்மளோட ஐட்னரி என்ன இது எல்லாத்தையும் நம்ம கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நடுவில் ஒரு பிரேக் இருந்தது. அந்த பிரேக்கில் இந்த ஷாப்பில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே என்ன ஸ்பெஷல்னால் ஹேண்டிகேப்ஸ் எல்லாருமே ஹேண்ட்மேட்லேயே இந்த பிக்சர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்க்கும்போது ஹேண்ட்மேட் மாதிரியே இல்லை, நம்ம நார்மலாக பிரிண்ட் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே லுக் இருந்தது. பட் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தனால நாங்கள் இங்கே எதுவும் வாங்கலை. எகெயின் நம்மளோட ஹலாங் பே ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11-11:30 அந்த மாதிரி நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம். ட்ரிப்பு நான் கேலூக்கில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயே நம்ம ட்ரிப்புக்கு பிஃபோர் டேயே எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். எந்த டைமுக்கு பிக்கப் பண்ணுவாங்க, நம்ம பிக்கப் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு டிரைவர் கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஹலாங் பேயில் போட்டு ரீச் பண்ணிட்டோம். இங்கே தான் நம்மளை அந்த கைட் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த லக்கேஜஸ்லாம் வேறு ஒரு போட்டில் வரும். நம்ம ஜஸ்ட்டு சும்மா ஹேண்ட் லக்கேஜஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த கைட் பின்னாடி நம்ம போகிறோம். இந்த போர்ட்லேருந்து க்ரூஸுக்கு நம்மளை ஒரு ஸ்மால் போட்டில் அனுப்பி விடுவாங்க. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் செக்கிங்லாம் இருக்கும். எந்த பிளாஸ்டிக்ஸும் அலவுட் இல்லை. நம்ம புக் பண்ணியிருந்தது விக்ட்ரி ஸ்டார் க்ரூஸ். இப்போது அதில் நம்மளோட க்ரூஸில் ஸ்டே பண்ணுற எல்லாரையும் இந்த சின்ன போட்டில் ஏற்றுவாங்க. 2 போட்டில் இருந்தோம். ஸோ 2 போட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஏற்றிட்டு இந்த ஸ்மால் போட் கிளம்பிடுச்சு. அந்த ஸ்மால் போட்டில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமே நம்மளுக்கு வியூஸ்லாம் செம்மையாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் க்ரூஸில் ஸ்டே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்தது. நம்ம இப்போ நம்மளோட க்ரூஸ் கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்கள், க்ரூ ஹாய் காட்டி வெல்கம் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுதான் நம்மளோட க்ரூஸ்லேருந்து பால்கனி வியூ. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ரூம் முன்னாடி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வச்சுடுவாங்க. நம்ம வந்தோடனையும் நமக்கு அலாட் பண்ண ரூம் கீ கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம ரூம். ஒன் சைடு ஃபுல் பால்கனி, அட்டாச்ட் பாத்ரூம். நாங்கள் வெறும் ஷவர் மட்டும்தான் எடுத்திருந்தோம். இதில் பாத் டப்ஸ் இருக்க மாதிரியும் ரூம்ஸ் இருந்தது. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் நாங்கள் இந்த பேசிக் இதே போயிட்டோம். இப்போ பாருங்கள், இதுதான் செம்மையான வியூ. டே வியூ ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டீ டேபிளும் சேர்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம போய் செக்இன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு டைனிங் போயிட்டோம். உள்ளே போனோன்னையும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துட்டு நமக்கு அலாட் பண்ண டேபிளில் அவங்க நமக்கு காமிச்சிடுவாங்க. அந்த டேபிளில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். இதுதான் டைனிங்லேருந்து நம்ம ஹலாங் பேயோட வியூ. இப்போ நம்மளோட டேபிள்லேயே இன்றைக்கி என்ன ஐட்னரி, நம்ம என்னென்ன பிளான் பண்ண போகிறோம், எந்த டைமுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர்நூன் செட் மெனு தான்.
ஸோ நம்ம டேபிள்லேயே என்னென்ன இன்றைக்கி நமக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. தென் நம்மளோட டேபிள்லேயே கரெக்டாக சர்வ் பண்ணிடுவாங்க. ஜூஸ், ஸ்டார்டர், மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட டேபிள்லேயே சர்வ் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு முடித்து ஒரு 1/2 அன் ஹவர் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கேவ் போகிறோம். நம்மளோட மெயின் க்ரூஸ் வந்து இங்கே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி போகும்போது அந்த ஸ்மால் போட் இருக்கு இல்லையா, அதில் ஏறி தான் நம்மளை அந்த ஆக்டிவிட்டி பண்ணுற ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நம்ம கேவுக்கு போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போது கேவ் வந்துட்டோம். கேவில் நம்மளை ஒரு எண்டில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. தென் நம்ம அதில் வாக் பண்ணிவிட்டு கேவுக்குள்ளே என்ட்ராகணும். வே எல்லாமே அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேலே கீழே ஏறணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. ஆனால் கேமராவில் அது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நாங்கள் அப்படியே ஒன் சைடு அவங்க ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அந்த சைட்லேருந்து கேவில் மூவ் பண்ணி நெக்ஸ்ட் சைடு வந்துட்டோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட போட் வந்து அங்கேருந்து இந்த சைடு வந்துடுவாங்க. தென் இப்போ இந்த கேவ்லேருந்து நம்ம டீடாப் ஐலாண்ட் போகிறோம். இப்போ நம்ம ஐலாண்ட் போகிறதுக்காக அவங்களே டவல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இதுதான் டீடாப் ஐலாண்ட். டீடாப் ஐலாண்ட் வந்துட்டோம். இப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு 1 hour அந்த மாதிரி டைம் செட் பண்ணிடுவாங்க. லைக் மேலே போய் அந்த வியூஸ் பார்த்துட்டு வரவங்களும் வரலாம், ஐலாண்டில் குளிக்கிறவங்களும் குளிக்கலாம். எங்களுக்கு டோட்டலாக 1 hour கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி சொல்லணுன்னா 1 hour பத்தல. பட் 1 hourல நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா 1/2 an hour வந்து வியூ பார்த்துட்டு ரிட்டன் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். டாப்புக்கு போகலை, மிட்டிலேயே இந்த பிளேஸ்லேருந்து டீடாப் ஐலாண்டோட வியூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். தென் அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டு ஒரு 1/2 an hour குளிச்சுட்டு தென் பேக் டு க்ரூஸ் வந்துட்டோம். க்ரூஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்மளை வந்து அப்பர் டெக்குக்கு வர சொல்லுவாங்க. ஈவினிங் வந்து ஒரு குக்கிங் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நமக்கு அந்த குக்கிங் கிளாஸ்க்காக செஃப் வந்துட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டோம். எப்படி அவங்க மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி செஃப் ஒரு விஷயமாக பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துட்டு நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம பண்ணலாம். அந்த கிளாஸ்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அந்த குக்கிங்லாம் பண்ணி எங்களோட இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். தென் ஒரு 1 hour 2 hourக்கு அப்புறம் நமக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டின்னருமே செட் டின்னர் தான். அதே பிளேஸ், இப்போ நமக்கு ஆஃப்டர்நூன் எந்த பிளேஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்களோ அதே டேபிளில் நமக்கு டின்னர் சர்வ் பண்ணுவாங்க. ஃபுட் எல்லாம் சூப்பராக இருந்தது. டின்னர் முடிச்சுட்டு நைட்டு தூங்கி மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நமக்கு ஒரு தாய்ச்சி கிளாஸ் இருந்தது. ஆக்சுவலி நாங்கள் யாரும் பண்ணலை, பட் சும்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு போனோம். சன்ரைஸ் வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு வரலான்ட்டு போனோம். ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம டைனிங் போனோம். அங்கே நான் வந்து டீ குடிக்க மாட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஜூஸ் அப்புறம் பேஸ்ட்ரிலாம் கொடுத்துருந்தாங்க. பேஸ்ட்ரி, பனானா மாதிரிலாம் இருந்தது. அதில் எடுத்து நாங்கள் லைட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தென் காயாக்கிங் போனோம்.
ஆக்சுவலி கயாக்கிங்க்கு நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகலை, பிகாஸ் அங்கே தண்ணியெலாம் இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் எடுத்துகிட்டு போகலை. கயாக்கிங் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு தென் ப்ரன்ச்சுக்காக கீழே வந்திருந்தோம். ப்ரன்ச் ரெசிபி வந்து பஃபே தான். இங்கே பாருங்கள், விக்ட்ரி க்ரூஸ்னு எப்படி அழகாக அந்த ஃப்ரூட்லேயே கார்விங் பண்ணியிருக்காங்கன்னு. ப்ளஸ் லைவ் கவுண்டர்ஸும் இருந்தது எக்குக்கு. ப்ரன்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் நம்ம நேற்று வந்தோம் இல்லையா, அதே அந்த குட்டி போட்டில் சேம் கைடு வந்து நம்மளை பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் அதே மாதிரி நம்மளை போய் போட்டில் விட்டால் அங்கேருந்து பிஃபோர் டே நம்ம என்ன வெஹிக்கிளில் வந்தோமோ அவங்க நம்மளை வந்து பிக் பண்ணிவிட்டு ஹனாயில் போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. ஹலாங் பே எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு சூப்பராக இருந்தது. வீடியோவில் நான் எந்தளவுக்கு கவர் பண்ணோன்னு தெரியல, பட் சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வியட்நாம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கேலுக் ஆப்பில் நம்மளே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.